இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் மடப்புறத்தில் அஜித்குமார் அவர்கள் போலீஸ் விசாரணையின் போது அவங்க கஸ்டடியில் இருந்தே இறந்த அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துக்கு, அதாவது அவர் அந்த கோவிலுடைய அந்த மாட்டு கொட்டாயில் வச்சு தான் வந்து அவர் அடித்து துன்புறுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு மஜிஸ்ட்ரேட் வெங்கட பிரசாத் அவர்கள் வந்து வந்திருக்காரு. வந்து அந்த இடம் எப்படின்னா, உதவி ஆணையருடைய அலுவலகத்துக்கு பின்புறமாக தான் அந்த மாட்டு கொட்டாய் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு மஜிஸ்ட்ரேட் வந்து ஆய்வு பண்ணுறாரு. பண்ணிட்டு போகும்போது மக்கள் எல்லாருமே அவரை வந்து வழிமறித்து அவங்களுக்கான நியாயத்தை வந்து கேட்குறாங்க. அதன் பிறகு போலீஸார்கள் வந்து அதில் ஈடுபட்டு அவரை வந்து அனுப்பி வச்சிடறாங்க. அண்ட் மக்கள் வந்து அந்த நடந்த விஷயத்தை வந்து விவரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு டெம்போவில் வந்து கூட்டு வந்துட்டு அந்த கோவில் கொட்டாயோட அந்த மாட்டு கொட்டாயில் வந்து கூட்டு போனாங்க. போயிட்டு ஒரு 6 மணி ஆகும்போது ஒரு ஆட்டோ வந்தது. அந்த ஆட்டோவில் போலீஸ் எல்லாருமே போகும்போது நல்லா தான் போனான். ஒரு ஆள் பிடிச்சிட்டு போகிற மாதிரி, வரும்போது ஒரு 5 போலீஸ் பிடிச்சிட்டு வந்து ஆட்டோவில் ஏற்றுனாங்க. அந்த அளவுக்கு அவன் வந்து முடியாத நிலையில் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் இருந்தது இல்லையா, இந்த 4 மணிலேருந்து 6 மணி. ஸோ அவனை உள்ளே விசாரிக்கும் போது அந்த பையனை எந்த அளவுக்கு வந்து சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க. அதாவது நாங்கள் கடையில் இருக்கும்போதே எங்களுக்கு அதனுடைய சத்தம் கேட்டது, தடியடி சத்தமாக இருக்கட்டும், அந்த பையன் வந்து அலற சத்தமாக இருக்கட்டும், எல்லாமே கேட்டோம். நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஓடி போய் நாங்கள் என்ன அப்படின்ட்டு விசாரிக்கலான்னு போகும்போது போலீஸ் அவங்க வந்து நீங்கள் எதுக்குங்க இங்கே வரீங்க, போங்க அப்படின்ட்டு எங்களை அதட்டி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணும்போது 2 பக்கம் இருந்த கதவையும் வந்து அவங்க அடைச்சிட்டாங்க. அவன் கதற சத்தம் எங்களால் கேட்க முடிஞ்சு, ரொம்பவே பாவமாக இருந்தது. எங்களால் எதுவுமே பண்ண முடியல, நாங்கள் ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம் அப்படின்றது ரொம்பவே அந்த மக்கள் அந்த அளவுக்கு வந்து டீப்லி ஊண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த கஷ்டம் இருந்தது. இதை தாண்டி நம்மளை வந்து ரொம்பவே ஒரு மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போன அஜித்குமார் அவர்கள் ஒரு குழந்தைக்கு தாய்மாமன். அந்த குழந்தை வந்து தன்னோட மாமாவை அடித்ததை வந்து பார்த்துருக்கு. அந்த குழந்தை வந்து சொல்லுது, நான் பார்த்தேங்க, எங்கள் மாமா தண்ணி கேட்டார், கேட்கும்போது அவரோட 2 கையிலையும் அடித்தாங்க பாவம் அப்படின்ட்டு சொல்லிட்டு, எனக்கு அவர் தான் தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க எங்கள் மாமா, இனிமேல் யாருங்க எனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பாவம் அந்த சின்ன வயசில் இப்படி தன்னோட மாமா அடிப்படுற அந்த விஷயத்தை வந்து அடித்து கொடுமைப்படுத்த விஷயத்தை பார்த்த அந்த பையனுக்கு அது அந்த வாழ்நாள் முழுக்க, சின்ன வயசில் அந்த பார்த்த அந்த ஒரு விஷயம் வாழ்நாள் முழுக்க எந்த அளவுக்கு அந்த பையனுக்கு ஒரு ட்ராமாவா இருக்கும். தன்னோட மாமாவை இந்த ஒரு நிலையில பார்த்தது, வாழ்க்கையில எந்த அளவுக்கு வாழ்க்கையை அந்த பையனுக்கு ஒரு பயமாக இருக்கும் அப்படின்ற சிச்சுவேஷனை நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அவன் பார்த்தேன் அப்படின்ட்டு வந்து சொல்றான் அந்த பையன். தண்ணி கிட்ட செருப்பு எடுத்துருவாங்க. நீ பாத்தீங்களா? அப்புறம் வேற நடந்துச்சு. அடிச்சது எல்லாமே அவங்க காவல்துறை தான், எல்லாருமே அந்த 6 பேர் தான். ராஜாவா அவர் தான் அடிச்சாரா? எல்லாம் 4-5 அழுகாமிச்சோம். வாங்க வேற என்ன நடந்துச்சு? சரி, உங்க மாமா வந்து உங்க மாமா மேல எவ்வளவு மாமா இல்லாத என்ன மாதிரி மாமா அடிச்சு கொண்டு என்ன பண்ண அதுக்கப்புறமா என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, இந்த நேரத்தில் பல தரவுகள் வந்து வெளியில் வருது. அண்ட் அதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய கோவை சத்யா அவர்கள் சொல்கிறாங்க, இதை வந்து நீங்கள் கஸ்டடியல் டெத் அப்படின்னு சொல்லக்கூடாது, இது 25th கஸ்டடியல் மர்டர் அப்படின்னு தான் நீங்கள் சொன்னோம், இது டெத்தெல்லாம் கிடையாது, கொலை அப்படின்றத அவரை வந்து ஆணித்தரமாக வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் ஹென்றி அவர்கள் சில விஷயத்த சொல்கிறாரு. அதாவது 17 வயசு மட்டுமே ஆன ஒரு பையன், அவன் வந்து ஜுவனைல் இதில் வந்து இருக்கான். ஸோ ஜுவனைல் ஜெயிலில் இருந்த அந்த பையனை வந்து அந்த ஒரு 17 வயசு பையனும் அவன் செய்த ஏதோ ஒரு குற்றத்துக்கு அவன் அடிச்சதுக்கு அவன் உடம்புல கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட காயங்கள் வந்து இருந்தது. 90+ காயங்கள் வந்து இன்ஜுரிஸ் வந்து அவனுடைய உடல்ல வந்து இருந்தது அப்படின்ட்டு அட்வொகேட் ஹென்றி அவர்கள் வந்து சொல்றாரு. அண்ட் இதெல்லாமே இந்த ஆட்சி காலத்தில் அவர் வந்து லிஸ்ட் அவுட் பண்றாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 2024 போன வருடத்தில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த புழல் சிறையில் இருக்க அந்த பிரிஷனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு வந்து கால் உடஞ்சிச்சு, கை உடஞ்சிச்சு, மாவு கட்டு அப்படின்ற மாதிரி ஆன சம்பவங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு இது நடந்திருக்கு அப்படின்றதையும், அண்ட் அதை வந்து போலீஸ்கிட்ட கேட்டோம் அப்படின்னா பாத்ரூம் வந்து ஸ்லிப்பரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கும் அன்றைக்கி கோர்ட் வந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க, ஏன் அங்கே உங்களுடைய இதில் இருக்க பாத்ரூம் மட்டும்தான் ஸ்லிப்பரியாக இருக்கா அப்படின்ற மாதிரியும், இது வந்து நண்பகத்தன்மை உடையதாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இப்போ நார்மலி இந்த மாதிரி கை காலெலாம் உடைக்கப்படும் போது, இப்போ ஞானசேகரனுடைய கேஸாக இருக்கட்டும், சில விஷயம்லாம் பார்க்கும்போது
பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்படி ஒரு குற்றம் பண்ண வந்தானே ஒரு சாமானிய மக்களுக்கு தோணும். இப்படி ஒரு குற்றம் பண்ண வந்தவனுக்குலாம் அது தேவைதான் அப்படின்னு ஒரு சாமானியமாக நமக்கு அது தோணும் மனசில். ஆனால் இங்கே சட்டம் அப்படின்ற ஒன்று இருக்கும்போது இப்படி அன்னைக்கு வந்து இன்னொரு இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்கள் பண்ணுறவங்களை பார்த்து நமக்கு சரிதான் அப்படின்னு தோணும்போது அது இந்த சைடில் அஜித்குமார் அப்படின்ற ஒரு பையனுக்கு இந்த பக்கம் இப்படியும் நடக்குது அப்படின்றத வந்து சட்டத்துக்கு புறம்பான விஷயமா பார்க்கும்போது இப்படியும் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த விஷயத்துக்கு மட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீங்கள் பண்ணுற இந்த ஆட்சி காலத்தில் நடக்கிற இந்த விஷயத்தை வந்து பார்க்கும்போது யாருக்கெல்லாம் சட்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்குதோ அந்த நம்பிக்கை வந்து கைவிடுற மாதிரி ஆகுது, அந்த நம்பிக்கை வந்து போயிடுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில வந்து போலீசாருடைய நடவடிக்கை இருக்கு அப்படின்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டே ஆளும் கட்சியாக இருக்கும் தமிழக அரசுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காங்க. அண்ட் கஸ்டோடியல் டெத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு இந்த 6 வருடத்துல தமிழ்நாடு இந்தியாவிலேயே 6வது இடத்துல இருக்குது அப்படின்றதையும், அண்ட் தமிழ்நாட்டில் அதிகமாக சவுத் சைடில் தான் வந்து தெற்கு சைடில் தான் வந்து இந்த மாதிரியான கஸ்டோடியல் டெத் அதிகமாக நடக்குது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அண்ட் நேற்றே நம்ம பார்த்துருப்போம் திருபுவனம் அப்படின்ற இடத்துல அந்த மடப்புறம் அங்கே இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதோட இவர் வந்து 4வது ஆள், அஜித்குமார் வந்து 4வது ஆள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னொரு கேள்வி என்ன எழுப்பப்படுது அப்படின்னா 2020 ஜெயராஜ் பெனிக்ஸ் அவருடைய அந்த கஸ்டடி டெத் யாராலையும் வந்து நம்ம மடக்க முடியாது, லாக்அப் டெத்தை. ஸோ அதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 6 வருட காலமாக அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் அவருடைய கேஸ் வந்து பெண்டிங்கில் தானே இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த ஒரு தீர்ப்புமே கிடைக்கலையே. அப்போது அன்னைக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடக்கும்போது திமுக எந்த அளவுக்கு அதை கையில் எடுத்து ஒரு பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம். மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ட்டு பேசினாங்க. நீங்கள் தானே இப்போ 4 வருட காலத்தில் வந்து ஆட்சியில் இருக்கீங்க, நீங்கள் ஏன் இதுக்கு எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்காமல் இந்த 5 வருட காலம் வந்து 2020 இப்போ வரைக்கும் 5 வருட காலத்தில் இது ஏன் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அன்னைக்கு நீங்கள் வந்து நின்னீங்களே, ஒரு எதிர்க்கட்சியாக அன்னைக்கு குரல் கொடுத்தீங்களே, இப்போ நீங்கள் ஆளும் கட்சியோட இந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்கலாமே, அது மாதிரி இந்த 25 கஸ்டோடியல் டெத் வந்து நடக்காமல் நீங்கள் தடுத்திருக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து மக்கள் தரப்பில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அண்ட் இந்த நேரத்தில் வந்து அஜித்குமார் அவருடைய அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வெளியாயிருக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 18க்கும் மேற்பட்ட காயங்கள் வந்து அவரோட உடம்புல இருக்குது. அண்ட் நிறைய இடத்துல வந்து இரத்த கசிவு வந்து ஏற்பட்டிருக்கு, எக்ஸ்டர்னல் இன்டர்னலான அந்த ப்ளீடிங்ஸ் எல்லாமே வந்து இருந்தது அப்படின்ற சொல்கிறாங்க. அண்ட் அவருடைய எலும்புகள் எல்லாம் வந்து நொறுக்கப்பட்டிருக்கு, கையெலும்பு கால் எலும்பு இந்த மாதிரி எலும்புகள் எல்லாமே நொறுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அவருடைய இந்த தொண்டை பகுதி இருக்குல்ல அங்கே இருக்கிற அந்த எலும்பும் ஸ்மாஷ் பண்ணப்பட்டிருக்கு, அதுவும் வந்து இது ஆயிருக்கு. ஸோ மேபி அவருடைய மரணம் அதனால கூட நடந்திருக்கலாம், பூட்ஸாலெல்லாம் வந்து மிதிச்சிருக்காங்க அப்படின்றதும், ஸோ அழுத்தம் ஏற்பட்டதுனால அதன் பிறகு இந்த தொண்டையிலுடைய அந்த நரம்பு வந்து இதானதுனாலையும் மரணம் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் போலீஸோட எஃப்ஐஆரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அஜித்குமார் அவருடைய மரணத்துக்கு காரணம் வந்து அவருக்கு வந்து வலிப்பு ஏற்பட்டது, அந்த வலிப்பு ஏற்பட்டதுனால தான் அவர் வந்து மரணம் அடைஞ்சார் அப்படின்ட்டு போலீஸுடைய எஃப்ஐஆரில் வந்து அவங்க சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவத்தை வந்து போலீஸ் கஸ்டடியில் நடந்திருக்கு அப்படின்றது சொல்கிறாங்க. ஆனால் எஃப்ஐஆரில் வலிப்பில் தான் அஜித்குமார் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டில் வந்து அவங்க போடுறாங்க. அண்ட் நேற்று இந்த விஷயத்தில் 6 காவல்துறையினர் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதை வந்து நம்ம பார்த்தோம், தமிழக அரசு சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போது இது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு கொலை அந்த ஒரு கோணத்தில் வந்து இதை பார்த்து இதில் வந்து அந்த டிரைவர்னு ஒருத்தர் இருந்தார், அந்த டிரைவரை தவிர்த்து அந்த 6 பேரில் டிரைவரை தவிர்த்து மிச்சம் 5 காவல்துறையினரை வந்து இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க மேலே வந்து வழக்கும் வந்து போட்டிருக்காங்க, மர்டர் அப்படின்ற கோணத்தில் வந்து வழக்கும் வந்து பதியப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த இறந்த அஜித்குமார் அவருடைய தாயார் மல்லிகா அவர்கள் வந்து அந்த காவல்துறைக்கு வந்து காவல் நிலையத்துக்கு வந்து போயிருக்காங்க. போய் அவங்க அங்கே வெயிட் பண்ணுறாங்க, நைட்லேருந்து வெயிட் பண்ணி ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு மிட் நைட் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுறாங்க, ஒரு கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி வரை வெயிட் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அங்கே எஸ்பி வந்து எஸ்பி அந்த ஆஃபீஸில் இருக்காராம், அந்த போலீஸ் ஆஃபீஸில் எஸ்பி அவர்கள் இருந்துட்டும் எந்த ஒரு விஷயமே சொல்லலை, அந்த பையன் வந்து இறந்ததோ எதுவுமே அவங்க சொல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் க்ரௌடு வந்து அதிகமாக ஆரம்பித்ததுமே ஒரு 2 மணி ஆகும்போது உங்கள் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு 2 மணிக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறமா தான் மல்லிகா அவர்கள் வந்து இல்லை அந்த போலீஸார் கூப்பிட்டு போய் என் பையனை வந்து சித்திரவதை பண்ணி அடித்து கொண்டிருக்காங்க, இது வந்து கஸ்டோடியல் டெத், அதன் அடிப்படையில் மல்லிகா அவர்கள் வந்து வழக்கு ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் இந்த வழக்கில் எந்த ஒரு எஃப்ஐஆரும் சிஎஸ்ஆரும் அப்போது போலீஸ் தரப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படல அப்படின்றதான். அதாவது என் பையன் வந்து இறந்தது கஸ்டோடியல் தான் அந்த அம்மாவே வந்து சொல்லிட்டோம், உங்கள் பையன் இறந்துட்டான்னு சொன்னதுக்கப்புறம் சொல்லிட்டு கூட அவங்க சிஎஸ்ஆரோ எஃப்ஐஆரோ போலீஸ் தரப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்படலை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நகை தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க வந்து வாய்மொழியாக ஃபஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு முன்னாடியே தான் அஜித்குமார் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து, அதாவது ஸோ ரிட்டன் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன அந்த அளவுக்கு ஒரு
ஒரு அவசரம், எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு துரிதமான ஒரு கொலை நடக்கிற அளவுக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு துன்புறுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுந்திருக்கு. எதனால இந்த அளவுக்கு போலீஸ்க்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இவருடைய போஸ்ட்மார்ட்டம் வந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் தான் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்மார்ட்டம் 1 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலே அந்த மாதிரி நடக்கும். ஆனால் இவருடைய போஸ்ட்மார்ட்டம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வரைக்கும் அந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் போஸ்ட்மார்ட்டம் நடந்த உடனேயே இவருடைய பாடி வந்து குடுத்து விடப்பட்டதுக்கு அப்புறமா உடனே பாடியை வந்து கிரிமினேட் பண்ணி பர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது கிரிமினேஷன் வந்து எரிக்கும் அந்த இதில் தான் வந்து கிரிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, இவர் வந்து இறந்தது வந்து இந்த மாதிரியான ஒரு விதத்தில் இறந்திருக்காரு அப்படின்றப்போ நீங்கள் வந்து அடுத்த ஒரு ஆட்சியோ இல்லை ஏதாவது வரும்போது திரும்ப இதில் ஏதாவது லீடு கிடைக்கும்போது உடம்பை புதைச்சதை வந்து எடுத்து திரும்ப ஏதோ ஒரு இது எடுப்பாங்க. ஸோ அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் நீங்கள் வந்து அந்த உடலை வந்து கிரிமினேட் பண்ணுறதை வந்து பேன் பண்ணீங்களா அப்படின்ற கேள்வி, இதில் ஒரு மர்மம் இருக்குதே அப்படின்ற மாதிரி, ஏன் திடீர்னு இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து பலரும் இங்கே வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அதிமுக தரப்புலையும் பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கும் நைனா நாகேந்திரன் அவர்களும் திமுக அரசை நோக்கியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நோக்கி பல கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம பார்த்தோம், நேற்று இந்த சம்பவம் நடக்கும்போது முதல்வர் அவர்களோ உதயநிதி அவர்களோ யார் சைட்லேருந்தும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அவங்க கொடுக்கல அப்படின்றதையும், இன்றைக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகுதே, 3 நாள் ஆகுதே, என்ன முதல்வர் அவர்கள் செய்கிறாரு, என்ன முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்காரு, இல்லை எந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு முதல்வர் அவர்கள் நாள் முதல்வன் திட்டம் இருக்கு இல்லையா, அந்த நாள் முதல்வன் திட்டத்துடைய 3 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிச்சு அப்படின்ற அந்த வெற்றி விழா வந்து முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்கள் உதயநிதியும் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அவங்களுக்கு நடக்கும்போது அந்த இடத்துக்கே உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே போனாங்க. இன்னைக்கு இவங்க ஆட்சி காலத்தில் நடக்கும்போது அந்த இடத்துக்கு போவதுக்கோ அதை பற்றி பேசுறதுக்கோ வந்து இந்த அரசு வந்து தயாராகலை அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றி விழாவை அந்த கொண்டாடும் நேரத்தில் அவங்க வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு திட்டத்தையும் வந்து அவங்க தரப்பில் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வந்து அவங்களுடைய எக்ஸலத்தில் பற்றி பேசணுமா வேணாமான்னு யோசித்தேன். பட் இருந்தாலும் அவங்க வந்து போலீஸ் எந்த மாதிரி அஜித்குமார் அவர்களை ப்ரூட்டலே வந்து அடிச்சிருக்காங்க, எந்த மாதிரி காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ பார்க்கும்போது ஓகே, ஒரு சப்போர்ட்டட் கவர்மெண்ட்டை வந்து இருந்தாலும் அவங்க இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த மாதிரி போலீஸ் வந்து ப்ரூட்டலாக இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆட்சியாக இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன். அது வந்து அதிமுக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு லைன் எடுத்துட்டு வராங்க. அதாவது முருகன் அப்படின்ற ஒரு பையன் வந்து மாற்றுத்திறனாளி, அவனுக்கு வந்து அதாவது அவனுக்கு கண்ணு தெரியாது, டிசேபிள்டு பர்சன் அவர் வந்து. ஸோ அவரை வந்து கையை கட்டி இதில் வந்து தொங்க போட்டிருக்காங்க, அதாவது ஹேங் பண்ணியிருக்காங்க. கேட்டதுக்கு அவருக்கு டிபி இருந்தது, ஸோ மன அழுத்தம் காரணமாக அவரே சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி அவங்களுடைய எக்ஸலத்தில் வந்து போட்டிருக்காங்க. தெரியுமா, அவங்க வந்து திமுகவுடைய அரசை வந்து கொஞ்சம் சார்ந்து பேசுவாங்க அப்படின்றதும், பாஜகவை எல்லாமே எதிர்த்து பேசுவாங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ அவங்களுடைய பக்கத்தில் வந்து ஒரு பதிவை வந்து போடுறாங்க. போலீஸ் எந்த அளவுக்கு வந்து ப்ரூட்டலி அவரை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற, இன்ஜோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த வந்து பேசிட்டவங்க எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நான் கேள்வி கேட்பாங்க. அது பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவே இருக்கட்டும், நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அப்படியே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ பார்க்கலையா திருப்பூர் அப்படின்ற இடத்துல முருகன் அப்படின்ற ஒரு கண்ணு தெரியாத ஒரு டிசேபிள்டு பர்சன், ஸோ அவரை வந்து கையை கட்டி மரத்தில் வந்து ஹேங் பண்ணியிருக்காரு. கையை கட்டினவர் எப்படி மரத்தில் ஹேங் பண்ணுவார்? ஸோ அப்படி போட்டுட்டு போலீஸார் வந்து கேட்டதுக்கு அவருக்கு டிபி இருந்தது, மன அழுத்தத்தில் வந்து அவர் செத்துட்டாரு அப்படின்னா, கையை கட்டி எப்படி ஒருத்தர் தூக்கு போட முடியும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க எப்படி அதை கொண்டு போனோம்னா, பாஜக முருகன் மாநாடு நடத்துறீங்களே, முருகன்ற பேரில் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவருக்காக இங்கே குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஆட்சி, அந்த அரசு, அதை தானே நீங்கள் கொஸ்டின் பண்ணும், எதிர்கட்சி ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை வந்து டாக்டர் ஷர்மிளா அவர்கள் வந்து எழுப்புறாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் நான் கேள்வி எழுப்புவேன் அப்படின்னு அவங்க அந்த காணொலியில் சொன்னாலும், மற்ற பாஜகவில் வந்து நீங்கள் பார்க்குறியா, யூபியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஸ்டோடியல் டெத் நடக்குது, மகாராஷ்டிராவில் என்ன நடக்குது, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே தவிர தமிழ்நாடு நடக்கிறதுக்கு தமிழக அரசியை நோக்கி நான் கேள்வி கேட்குறேன்றது இல்லாமல் நான் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன், இதில் வந்து நீங்கள் துரிதமாக செயல்படணும், நடவடிக்கை எடுக்கணும், ஸ்டாலின் அவர்களுக்கு கோரிக்கையும், எதிர்கட்சி நீங்கள் ஏங்க எதிர்கட்சி கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியையும் மாதிரி நான்சிக்கான ஒரு விஷயத்தை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ எந்த அளவுக்கு கட்சி சார்பில் வரும்போது இங்கே மக்களை வந்து இது பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றதும், எல்லா இடத்துலையும் ஒரு பொலிட்டிக்கல் கேம் எப்படி வந்து என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்றதையும் நமக்கு வந்து இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ முதல்வர் அவர்கள் வெற்றி நிச்சயம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படி ஒரு கவர்மெண்ட் நடக்கும்போது 2026 எந்த அளவுக்கு இந்த வெற்றி நிச்சயம் வந்து ஆக போகுது அப்படின்றது தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற போகுது அப்படின்றத. நன்றி.